செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் 2 கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. முதல் 2 நாட்கள் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நேற்று 12 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று நல்ல நாள் இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கிறது. அதேபோல் திங்கட்கிழமை 2 நாட்கள் மட்டுமே பாக்கி உள்ளது. ஆனால் இதுவரை வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை மிகப்பெரிய கூட்டணியில் இருந்தும் குழப்பம்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் தொடர்ந்து முரண்பிடித்து வருகிறார். அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று டெல்லியில் வேட்பாளர் இறுதி செய்யும் கூட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து மீண்டும் ரங்கசாமியை சமாதானம் செய்வதற்காக பாஜக தலைவர்களை உத்தரவிட்டிருக்கிறது மேலிடம். இதன் அடிப்படையில் தான் காலை தற்பொழுது 10 மணிக்கு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி தலைவர்கள். அவர்கள் மதியம் 12 மணிக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரங்கசாமி இருக்கும் பட்சத்திலும் இல்லாத பட்சத்திலும் தேவையான வகையில் பாரதிய ஜனதா கட்சி 2 வேட்பாளர் பட்டியலை தயாரித்து வைத்துள்ளது. ரங்கசாமி கூட்டணிக்கு வந்தால் ஒரு பட்டியலும், வரவில்லை என்றால் ஒரு பட்டியலும் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறது. இருப்பினும் யார் வேட்பாளர் என்பது தெரியாமல் இந்த கூட்டணியில் ஒரு குழப்பமான நிலை நீடிக்கிறது. இதேபோல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக தேர்தலை சந்திக்க திட்டமிட்டாலும் இரு தரப்பிலும் எண்ணிக்கையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கேட்பது 17, திமுக கேட்பது 15. இதனால் இங்கும் குழப்பம் ஏற்படுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் 15 இடங்களில் நின்று 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை குறைந்தது 17 இடங்களில் பெற்று அதிக எண்ணிக்கையை பெற வேண்டும் என்று தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் புதுச்சேரி தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நேற்று இரவு வேட்பாளர் இறுதி செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இன்றும் டெல்லியில் 12 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதே நிலையில் திமுக தலைமையை திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் இப்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களும் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதா என்பது குறித்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இரு கூட்டணியை பொறுத்தவரை வேட்பாளர் எண்ணிக்கை இனம் நிறைவு செய்யாத நிலையில் 2 நாட்கள் மட்டுமே பாக்கி இருக்கு வேட்புமனு தாக்கலின் போதுதான் அதிக அளவில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் தெரிந்தாலும் குழப்பமான நிலையில் தான் அந்த இரு அணிகளான வேட்பாளர்கள் உள்ளனர். மோனிஷா, இளவமுதன், கடந்த முறை இருந்த அந்த கூட்டணி கூட்டணியானது இந்த முறை விரிசல் ஏற்பட்டிருக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அது அப்படியே தொடருமா? நிச்சயமாக இல்லை பேச்சு முதலிலிருந்தே இரு கூட்டணிகளுடைய குழப்பம் தான் நீடிக்கிறது. விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த கூட்டணி விலகக்கூடாது தான் இரு அணிகளையும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ரங்கசாமி தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் என்றால் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவது கடினம் என்று கட்சி தலைமை நினைக்கிறது. ரங்கசாமி கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜக தலைமையின் விருப்பமாக இருக்கிறது. அதே நிலையில் தான் இங்கும் தமிழகத்தில் ஒரு கூட்டணியும் புதுச்சேரியில் ஒரு கூட்டணி இருக்கக்கூடாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸோடு தான் நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதேபோல் ராகுல் காந்தி காங்கிரஸை பொறுத்த ராகுல் காந்தி திமுகவோடு பயணிக்க வேண்டும். எண்ணிக்கையில் சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை அதிக எண்ணிக்கைக்கு சமரசம் செய்யாதீர்கள், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து காங்கிரஸோட நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் தலைமை சொல்லியிருக்கிறது. அதேபோல் திமுகவும் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று புதுச்சேரி திமுகவினை தெரிவித்து வருகிறார்கள். அவர்களும் அதற்கு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியை விட்டு விலக வேண்டும் என்று 2 கட்சிகளும் விரும்பவில்லை. அதேபோல ரங்கசாமியை தவிர்த்து கூட்டணி அமைக்கக்கூடாது என்பது பாஜக உறுதியாக இருக்கிறது. அதற்கான கடைசி கட்ட முயற்சியில் தான் இன்று அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோனிஷா, இணைப்பிலே காத்திருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.